பேன் இண்டியா மூவிஸ் சொல்லி ரீசெண்டா நிறைய வருது இல்லையா? அது ஒரு படத்தையே எடுத்து வெவ்வேறு மொழிகள்ல இருக்கு. இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க, இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்குறவங்களோ, அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துதுன்ற மாதிரி. சிரமங்கள் இல்லை. பேன் இண்டியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்ணுறேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்கில் பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே. எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்ணுறதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல, ஃப்ரீயாக மியூசிக் நாங்களும் பண்ணுறதில்ல. எல்லா மொழிக்கும் நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கு. அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையே இல்லை தவிர மற்ற டெக்னீஷியனுக்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. முன்னாடி வந்து அந்த இசையமைப்பாளர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க, அந்த மாதிரி போட்டு விடுங்க, நீங்கள் போட்டு கொடுத்துன்னு சொன்னீங்க. அதில் பழைய இப்போ வந்து நிறைய பேர் அந்த பழையதாக இதுலேருந்து எடுத்து போட்டுருக்கு, அதில் ஒரு சர்ச்சையெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு விலை கொடுத்துட்டீங்க. என்கிட்ட என்ன மாதிரி கேட்குறாங்களோ நான் அதை தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இப்போ டிஜிட்டலில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்கா சார்? நான் வெளிநாட்டுகளில் இருக்க இசையை வந்து இங்கே போடுறாங்க. இல்லை இப்போல்லாம் நடக்கலை. ஏன்னா நான் காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது மாதிரி யூடியூப்பு அதெல்லாம் பிற்காலத்தில் வரும்னு எங்களுக்கு தெரியாது. கொண்டு வருவாங்க, டைரக்டர் கொண்டு வருவார், தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க, ஒரு சிடி கொண்டு வருவாங்க. சார் இந்த மியூசிக் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன், யாரையும் வருத்துக்க மாட்டேன். நான் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எங்களுக்கு எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும், யூடியூப் வரும், அதில் பார்த்தா இந்த மியூசிக் அங்கே வரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்டதை பண்ணி கொடுத்துருவோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு படம் கந்த சஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில். அது எப்படின்னா காக்க காக்க கனகல் கேட்க பாட்டை 18 வயசுன்னு ஒரு சாங் வரும். அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர். அப்போ சொல்லும் பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே இவர் லவ் பண்ணுறார். ரோஜாவை லவ் பண்ணார். அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார். மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை. ஒரு குடிசையில் இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை. சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்டு இருப்பார். அவங்க சொன்ன கதையை சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் இருந்தாங்க, பவித்ரன், சங்கர், எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. காக்க காக்க கனகவில் காக்க நோக்கன்னு ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காரு. யாரு? சரத்குமார் கேட்டுட்டு. அப்போது ரோஜா அந்த உள்ளே இருந்து எட்டி பார்த்து, என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்க, வாயா நான் உள்ளே பாடுறோம் பாரியா கந்த சஷ்டி கவசம்னு உள்ளே பிடிச்சி இழுத்த உடனே அந்த 2 லைனை நான் பாட்டை வைக்கணும். கந்த சஷ்டி பாடுறேன் வான்னு 18 அந்த 2 லைன். அப்புறம் மியூசிக் மாறிடான். படம் நான் பார்க்கும்போது இந்த டைலாக்கு கந்த சஷ்டி எதுவுமே இல்லை. எடுத்த உடனே பாட்டு 18 தேவா கந்த சஷ்டி காப்பி அடிச்சுட்டாங்க. நான் ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே, ஏன் படத்தில் காணோன்னு? இல்லை நிறைய ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டோன்றேன். இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் தப்பிச்சிட்டீங்களா? அது போல் நிறைய நடக்கும். ஒரு தெலுங்கு பாட்டு வரும். இந்த சில பேர் பொய் சொல்லுவாங்க, இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வச்சுருந்தாங்க சார், அந்த படத்தில் இந்த பாட்டே இடம்பெறாத போயிடுச்சு, ஏன் வேஸ்ட்டாக போனோம், இதை நம்ம போட்டுடலாமேன்னு சொல்லி அப்படி மாறின பாட்டுங்களும் இருக்குது. யாருமே இவ்வளோ பாட்டு பண்ணுறவங்க ஒரு பாட்டை காப்பி அடிக்கணும்னு எண்ணம் வராது. ஃபஸ்ட்டு நாங்களே பண்ணுறோமே சார் அது அப்படி அது மாதிரி